தனுசு குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட ராசி. ஒழுக்கம், நேர்மை, நாணயத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய ராசிநாதன் இன்ன வரைக்கும் 7ல் உட்காந்து உங்கள் ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் மறைஞ்சிட்டு கடகத்துக்கு போயிட்டு பார்வை பலன் இல்லை அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபேவரபிளான 2, 12ஆம் இடங்களை குரு பார்வை செய்ய போகிறாரு. 4ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். உதவி சம்பந்தப்பட்ட விஷயம், உதவி கேட்கக்கூடிய இடமும் சரி, உதவி பெறக்கூடிய இடமும் சரி, 2, 12 இடங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அடுத்தவங்களுடைய ஒரு உதவி, ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இதாக கிடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. நீங்கள் உதவி கேட்டு நல்ல விஷயங்களையும் நடத்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் உதவி நிறைய பேர் நல்ல விஷயங்களை பயனடைய போகிற சூழ்நிலையும் இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது 4ஆம் இடம் முதலீடுகள் போடுறது, நல்ல முதலீடு போட்டு தொழில் செய்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவே ஆனாலும் நல்லா இருக்கும். சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. பழைய வீடை புதுப்பிக்கிறதோ, பழைய வீடை வாங்கி புதுப்பிக்கிறதோ, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட நடக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. வருமான விஷயம் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்வை வருது. தொழில் விஷயமும் உங்களுக்கு நல்லா பெருகக்கூடிய வாய்ப்பு. அரசு வேலை வாய்ப்பு, தனியார் வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் புதுசாக தொடங்குறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குரு பார்வை வர்றதுனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் தந்தை ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இல்லை. அதனால் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும், ஒரு தையல் போடுற வரைக்கும் வாய்ப்பு வரத்துக்கு நல்ல அமைப்பு இருக்கிறதுனால, ஏற்கனவே ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும், ஒரு உடல் ரீதியான ஒரு செக்கப் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதை இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றி ஒரு கண் ஆப்ரேஷனு, மூட்டு ஆப்ரேஷனு, கர்ப்பப்பை ஆப்ரேஷனு, ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா அதை இந்த காலகட்டங்களில் சரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபேவரபுளாக அதை மாற்றி அந்த சிகிச்சையை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பார்வை விளையாடுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும், வருமான விஷயம் நல்லா இருக்கிறதும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய வாய் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கும். நிம்மதியான தூக்கம் அமைப்பு கிடைக்கும். தொந்தரவுகள், பிரச்சனைகள், ஏதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கிறதுனா கூட நல்ல மருத்துவமனை கிடைக்கிறது, நல்ல மருத்துவம் சார்ந்த முறைகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். குழந்தைகளுக்கான படிப்பு விஷயம் நல்லா இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம்ங்கிறது குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு புது வரவு. அப்போ அந்த வீட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு புதிய நபர் வரப்போகிறாரு. அது குழந்தையாகவும் இருக்கலாம், இல்வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு புதிய நபர் வருகை அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்குது. தனஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வை பலனால் உங்களுக்கு வருமானம், புது உறவு, குடும்ப மேம்பாடு, பேச்சுக்களில் உங்களுடைய பேச்சுக்கள் நல்ல ஒரு அதிகார தோரணையாகவும், ஒரு நல்ல வாக்கு வன்மையோடையும் உங்கள் பேச்சு சபையில் எடுபடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாலும் கூட தொழில் சார்ந்த விஷயங்களில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகரிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பராபவ வருஷம் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல சுகஸ்தான விஷயங்களில், தொழில் முதலீடுகள் பண்ணுற விஷயங்கள்ல எல்லாமே நல்லா ஃபேவரபுளாக கொடுத்து, கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான முன்னேற்பாடாக நம்ம அதுக்கான விஷயங்களை பயன்படுத்தி இந்த ஆண்டை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.